எங்கே போயிட்டுருக்கோன்னா பிச்சாவரம் தான் போயிட்டுருக்கோம். பிச்சாவரம் மேங்களூர் ஃபாரஸ்ட். ஸோ காருக்கு ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஊர்லாம் வாங்குவாங்க. ஆஃபீஸே இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ 1 கிலோமீட்டர் முன்னாடியே அவங்க ஊற்ற வச்சுருக்காங்க. சரி பார்ப்போம். ஸோ பிச்சாவரத்தில் நம்ம வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ சாப்பிட்றதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட் தான் போக போகிறோம். ஏசி தான் இல்லை. ஏசி இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்னென்னா மீல்ஸோட 5, ப்ரான் 65 ஒன்று, ஒரு ப்ரான் 65, அதுக்கப்புறம் என்னது ஒரு கிராப் மசாலா. ஹாய் ஐயா, இது வந்து ரசம் இங்கேருந்து ஏதாவது நடந்து போகிற தூரத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் நிறைய ஃபைபர் போட்ஸ் நிறைய நிற்கிது. ஃபாரஸ்ட்டோட பேக் வாட்டர்ஸ் தான் இது. புக்கிங் இங்கே தான் பண்ணணும். புக்கிங் ஆஃபீஸ் பக்கம் வந்தாச்சு. ரேட்டு போட்டிருக்காங்க போட்டோட ப்ரைஸ். டிக்கெட்டு நம்ம வாங்குகிற என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. ஸோ டிக்கெட் தான் வாங்க போகிறோம். 650 ரூபாய். ஸோ வெயிட்டிங் ஏரியா கிட்டே இங்கே அவங்கக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணோம். இங்கே உள்ள போட் என்ட்ரன்ஸ்க்குள்ளே. ஸோ அது வந்து இந்த டோக்கன் நம்பர் சொல்லுவாங்க, பில் நம்பர். ஸோ அது அந்த நம்பர் கேட்ட மாதிரி ஃபில் பண்ணணும். டிக்கெட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே நுழைவுச்சீட்டு ஃபாரஸ்ட்டுக்கு வர தனியாக பே பண்ணணும். சின்னன்னா 5 ரூபா, பெரியனா 10 பேர். ஃபாரினர்ஸ்க்குன்னா தனி காசு. டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே டேரெக்டாக போட்டிருக்க இடத்துக்கு போயிடலாம். ஸோ நமக்கான போட் இதுதான் நினைக்கிறேன். 67ண்ணே நமக்கான போட்டு. மேங்க்ரோவ்ஸ் தானே, இதானே மேங்க்ரோவ்ஸ். இதான மேங்க்ரோவ். மொத்தமாக சதுப்புநில காடுகள், தமிழில் சதுப்புநில காடுகள். இதில் மேங்க்ரோவ்ஸ். சதுப்புநில காடுகள்லாம் பல்வேறு வகையான தாவரங்கள் இருக்குது. 20 வகையான தாவரங்கள் இருக்குது. அதில் ஒரு தாவரம் மட்டும் தண்ணிலையும் தண்ணி ஓரத்துலையும் வளரக்கூடியது. இந்த மரத்துக்கு பேர் தான் சிறப்புன்னை மரம்னு சொல்கிறது. எங்கெல்லாம் இந்த மரம் வளருது, ஒரு பக்கம் தண்ணி இருக்கும், ஒரு பக்கம் கரை இருக்கும். சிறப்புன்னை மரம் மட்டும் தண்ணிலையும் தண்ணி ஓரத்திலையும் வளரக்கூடிய மரம்.
ராஜா ராஜா தான். என்ன ஆச்சியா தூக்கம் வருதா? என்ன ஆச்சியா 100 அடிச்சா இடிச்சனா அப்புறம் 108 தான் வரும். அது நீங்கிட்டு வரும். அந்த 108லாம் இருக்கு. இதான் சுரப்புண்ணை மரம் சொல்கிறது. இதில் வேறு பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழ் நோக்கி வரும். அந்த தண்டு பகுதியிலேருந்து உருவாக்கி கீழ் நோக்கி வந்து உள்ள பூமிக்குள்ளே போயிடும். ஆலமரத்தில் எழுது வருது இல்லை, அதே மாதிரி இதனுடைய வேர்கள் வந்து தண்டு பகுதியிலேருந்து உருவாக்கி ஆமாம் ஆமாம் பாஞ்சு தான் விடும். பார்க்க வேண்டியதான். ஓ தாத்தா வேலையை காட்டுற நீ. ஐயா எங்களுக்கெல்லாம் மழை பெய்ய, எங்களுக்கெல்லாம் வெயில் அடித்தா உனக்கு மட்டும் மழை பெய்யுது. உன் காட்டில் தான் மழை பெய்யுது, எங்களுக்கு வெயிலாக அடிக்குது. நீ பார்த்து போங்க. இதுல நிறைய மரம் நிக்குமா இல்ல ஒரு மரத்துல உள்ள கொப்புல இருந்து ஏகப்பட்ட வேர்களை வந்து? ஆமா, ஒரு மரத்துல கிட்டத்தட்ட 500 வேர்களை வச்சும் விடும். அடிமரம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வேர் பிராஞ்சஸ் வரும். உள்ள லேண்டில் ஒரு 20 வகையான மரங்கள் இருக்கு. கண்டல் காடுகள்னு சொல்றது. கண்டல் மரம். இது ஒரு ஐலாண்ட் மாதிரியா? லைக் எப்படி சொல்றது? ஐலாண்டுன்னு சொல்ல முடியாது. உள்ள நடுவில் ஆனால் நல்லா இருக்கு. நிலம் தான், சதுப்பு நிலம் தான். தண்ணி இருக்குமா உள்ள? தண்ணி இப்போ இருக்காது. உள்ள நடுவில் அதான் இப்போ இருக்காது தண்ணி. மழை காலங்களில் வந்து இப்போ இருக்கிறத விட ஒரு 2 அடி 3 அடி தண்ணி அதிகமாகும். அந்த டைமில் உள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குலாம் தண்ணி போயிடும். அந்த டைமில் உள்ள சேறு சகதியமாக தண்ணியமாக நிற்கும். வெயில் வனவிலங்குகள் இருக்கு இருக்கு. நரி, நீர் நாய், காட்டு பூனை அதிகமாக பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு சில டைமில் நம்ம பார்க்கலாம். பேர்ட்ஸ்லாம் வந்து போகிற இடம் தான் மைக்ரேஷன் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது. இந்த ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் வந்து போகிற இடம் தான் இது. நம்ம இந்த இடம் வந்து போட்டிங் அதிகமாக போகிறதுனால பேர்ட்ஸ் அதிகமாக பார்க்க முடியாது. இடம்பெயர்ந்து வர்றது மைக்ரேஷன் பேர்ட்ஸ்ன்னு சொல்கிறது. ஆஸ்திரேலியன் பேர்ட்ஸ்லாம் வந்து போகிற இடம் தான் இது. கிட்டத்தட்ட 177 வகையான பறவையினங்கள் வந்து போவதாக சர்வே பண்ணியிருக்காங்க. சதுப்பு நிலங்க மனர்ஷி லேண்டுன்னு தான் சொல்கிறது. உள்பக்கம் இருக்காது. அது மழை காலங்களில் சேறு சௌகரியமாக இருக்கும். வெயில் காலங்களில் காஞ்சிடும், நிலங்கள் உருவாகும். அது மாதிரி இடத்துல தான் இந்த காடுகள் வளரும். எல்லா இடத்துலையும் வளராது. மழை காலங்களில் ஒரு 3 மாதம் நல்ல தண்ணியாக தான் இருக்கும். இங்கே மழை டைம் போட்டிங் வருவாங்களா? இல்லை போட்டிங்லாம் உண்டு. அதிகமாக மழை பெஞ்சால் நிறுத்துவாங்க. திரும்ப மழை விட்டுச்சுன்னா விடுவாங்க. தொடர் மழையாக இருந்தால் சுத்தமாக நிறுத்திடுவாங்க. ஸ்ட்ரெயிட்டாக கடலுக்கு போயிட்டு இதாகுதா? இல்லை கடலுக்கு இந்த பக்கம் போகும் 5 கிலோமீட்டர். இந்த ஆறு போய் கடலோட ஜாயிண்ட் ஆகும். இது என்ன ஆறு? ஆறுன்னு சொல்கிறது. ஓகே. அதாவது மழை காலங்களில் வந்து அந்த கொள்ளிடம் தண்ணி, விவசாயம் பண்ணுற தண்ணி, மழை பெய்கிற தண்ணிலாம் இங்கே வந்து கலக்கிற இடம், படிஞ்சு கடலில் போய் சேர்ற இடம். கடல்லேருந்து வர தண்ணி தான். இப்போல்லாம் உப்பு தண்ணி தான். பூமியினுடைய சுழற்சி காரணமாக கடலோட நீர்மட்டம் வந்து 6 மணி நேரம் படிப்படியாக உயரும். ஹைடைட்னு சொல்லுவாங்க. அந்த கடல் நீர்மட்டம் உயரும் போது இங்கேயும் ஆற்று பகுதியிலையும் தண்ணியோட நீர்மட்டம் வந்து உயரும். திரும்ப கடலோட நீர்மட்டம் வந்து 6 மணி நேரம் குறைய ஆரம்பிக்கும். லோ டைட். இங்கேயும் தண்ணி குறைய ஆரம்பிக்கும். தண்ணி ஏறி இறங்குறது தான். அது ஒரு நாளைக்கு 2 தடவை ஏறும், 2 தடவை இறங்கும். இப்போ 6 மணி நேரம் ஏறிக்கும், திரும்ப 6 மணி நேரம் இறங்கும், திரும்ப 6 மணி நேரம் ஏறி திரும்ப 6 மணி நேரம் இறங்கும். இப்போ வந்து லோ டைட். அது எடுட்டு இங்க பாரு. தண்ணி இருக்குல்ல, அந்த பக்கம் கடை போகுது. அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ள ஃபாரஸ்ட் உள்ளே இருக்குல்ல மரம், இது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். உள்ளே இருக்கிற மரத்துக்கெல்லாம் வேர் வந்து கீழேருந்து மேலே பக்கம் வரும் 1 அடிக்கு.
அது பேர் தான் பிரீத்திங் ரூட்டுன்னு சொல்கிறது, சுவாச வேர்கள். சதுப்பு நில தாவரங்கள் அனைத்துமே வேர்கள் மூலம் சுவாசிக்கக்கூடியது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சதுப்பு நிலத்தில் உப்புத்தன்மை அதிகம் இருக்கிறதுனால கிரவுண்ட் லெவல் ஆக்சிஜன் வந்து கம்மியாக இருக்கும். அந்த தாவரம் உணவு தயாரிக்க தேவையான ஆக்சிஜன் வந்து பூமியிலேருந்து கிடைக்காது. அந்த ரூட்டு இருக்கு இல்லையா, அந்த ரூட்டு வந்து விண்டில் உள்ள ஆக்சிஜன் எடுத்துகிட்டு உணவு தயாரிக்கும், ஃபோட்டோசிந்தசிஸ். நம்ம லேண்டில் இருக்க பிளான்ட்லாம் இலைகள் மூலம் ஒளிச்சேர்க்கை செய்யும் ஃபோட்டோசிந்தசிஸ். ஆனால் சதுப்பு நில தாவரங்கள் வந்து வேர்கள் மூலம். அதுதான் வேர் வந்து வெளியில் இருக்கும். போட்டு போடுறதுனாலையும் கை போடுறதுனால இந்த வேர் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும், வளராது. இதுக்கு மேலே நம்ம கை போடுறோம் அப்படி உடச்சி விட்றோம்ல, அப்படியே நின்றுடும், அதுக்கு மேலே வளராது. போட்டிங் ஏரியா, பெர்மிட்டிங் ஏரியா இவ்வளோதானா? பெர்மிட்டட் ஏரியாவே அதுக்குள்ளாடி போனால் 1 கிலோமீட்டர் இதோட முடிஞ்சிடும். ஓகே ஓகே ஓகே. இதுக்குள்ளே நடக்க முடியுமா? கொஞ்சம் இப்போ நடக்கலாம், மழை காலங்கள் தான் நடக்கிற கொஞ்சம். ஆமாம், அதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வேர்லாம் காலில் குத்துனா. ஓகே ஓகே. ரோல் என்ன 8 ரூபா? இந்த வேர்லாம் இதுக்கு மேலே வளராது, அப்படியே ஸ்டாப் ஆகிடும். இந்த வேர் வளர்ந்து கீழே போய் நிலத்தில் பட்டால் தான் இந்த கிளை வளர்ந்து போகும். அதுக்கு சப்போர்ட் இருந்தால் இந்த கிளை வளரும். ஆமாம், இது தாங்கு வேர்கள் தானே, அந்த மரத்துக்கு சப்போர்ட்டாக அதனுடைய வேர்கள். ஒரு ஆள் பிடிச்சிருந்தா ஒரு ஆள் இது இப்படி இருந்தானா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மரத்துக்குன்னு பேர் என்ன சொன்னீங்க? சுரப்புன்னை மரம். பொட்டானிக்கல் நேம் வந்து ரைசோபோரா இந்த மரத்துக்கு பேர். ரைசோபோரா. உள்ளே இருக்கிற அந்த மரத்துக்கெல்லாம் இந்த ஃபீல்டுலேயே இருக்க வரவங்க போகிறோட எக்ஸ்பீரியன்ஸ். பரவாயில்ல, நிறைய விஷயங்கள் கற்றுச்சு. இதுக்கு பிரான்ச் மேலே எழுச்சியை போகிறாங்க பார்த்து. இதுதான் வேர், சின்ன வேர், சின்ன வேர். பார்த்தீங்கன்னா வேறு கீழே போயிட்டு மேலே வந்துடும். ஓ, மேலே குச்சியாக வருதா? இங்கே வருதுங்கண்ணே, ரூட்டு சுவாச வேர்க்குன்னு சொன்னாங்கல்ல. ஓகே ஓகே. தண்ணியில் இருக்கிறது வந்து வேர் வந்து மேலேருந்து கீழ் நோக்கி வரும். ஆனால் லேண்டில் வளர்கிற மரத்துக்கு வந்து வேர் வந்து கீழே இருந்து பக்கத்தில் போ, அந்த சைடு போங்களேன். நண்டு எங்கே பிடிக்கலாம்? இப்போ எங்கே பிடிக்கலாம்? இதுதான் ப்ரீத்திங் ரூட்ஸா? இதாக இருக்குது ப்ரோ. தான் சின்ன சின்ன வருதுல, 1 அடிக்கு 1.5 அடிக்கு, அதுதான் ப்ரீத்திங் ரூட். இது மேலே சுவாசிச்சுட்டு இது கொடுத்துரும். ஓகே. நடக்கவே முடியாதுல்ல, சுற்றி கஷ்டமாக தான் இருக்கும். லோக்கலில் உள்ள ஃபிஷர்மேன் நண்டு பிடிக்கிறதுக்கு போவாங்க. அப்படியா? வாழைக்குள்ள இருக்கும். கிடைக்குமா ஒரு 5 நண்டு? இப்போ கிடைக்காது,
அவங்க ஒரு சீசனுக்கு தான் போவாங்க. நம்ம பிடிக்க முடியுமான்னு கேட்போம். அவங்க அதுக்குள்ள இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், அது ஒரு கம்பி நீட்டாக இருக்கும், அந்த வழைக்குள்ள விட்டு பிடிச்சி இழுப்பாங்க, அந்த கொடுக்கு மாட்டிட்டு வரும். நம்ம கையாலலாம் பிடிக்க முடியாது. ஓகே ஓகே ஓகே. இது 3500 ஏக்கருங்க மொத்தம். இந்த காட்டினுடைய தசாவதாரம் படத்தோட பாட்டு இங்கே தானே எடுத்தாங்க. கல்லை மட்டும் கல்லை மட்டும் வேர்ல்டில் 2வது மிகப்பெரிய சதுப்பு நில காடு. ஃபஸ்ட்டு சுந்தர்பன் வெஸ்ட் பெங்காலில் சுந்தர்பன் காடு. அங்கேயுமே சுந்தர்பன்ஸ்னு டேஞ்சரஸ் ஆனது, டைகர்லாம் எல்லாம் இருக்கும். இங்கே மிருகம்னு பார்த்தா நரி, நீர் நாய், காட்டு பூனை, உடும்பு அது மாதிரி தான் இருக்கும். அது அதிகமாக நம்ம பார்க்க முடியாது, லக்கம் இருந்தால் பார்க்கலாம் எப்படியாவது ஒரு டைம். அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நம்ம பார்த்தா பயந்து தான் வரும். உள்ள வாழுதுங்களா? ஆமாம். சாப்பாடு என்ன? சாப்பாடு அது என்ன, நண்டு மீனை தான் பிடிச்சி சாப்பிடும். நீர் நாய் வந்து மீனெல்லாம் பிடிச்சி சாப்பிடும். நரி நீர் நாய், ஆட்டார்னு சொல்கிறது, ஆட்டார். ஓகே ஓகே ஓகே. நிறைய அதை தான் நண்டு மீனை பிடிச்சி சாப்பிடும் மாதிரி. பாலம், வீடு, செட்டிங் போட்டது இந்த இடம். அப்படியா? சண்டை காட்சி எடுத்தது உள்பக்கம். இப்போ இந்த வேர் எடுத்துகிட்டு குத்துற காட்சிலாம் உள்ளே எடுத்தது தான். கேவு மாதிரி இருக்கும், ஓகே. புகை மாதிரி போகும் அந்த இடம். இங்கேயா? இப்போ உள்ள ரைட்டில் போகும். இந்த வீடு மாதிரி செட்டு போட்டிருப்பாங்க, அதுதான் செட்டிங் இங்கே போட்டது இந்த இடம் தான், ஹோட்டலில் போட்டது. இந்த வீடு மாதிரி உள்ளதான் இதில் போட்டு. ஆமாம், இந்த பாலம் வீடுலாம் அதெல்லாம் யார் வந்து போட்டா? நீங்கள் இதெல்லாம் லோக்கலில் உள்ளவங்க. ஓகே ஓகே. அவங்க வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு பணம் கட்டிட்டாங்க. அவங்க லோக்கல் ஃபிஷர்மேன் போட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போட்டு வச்சு அவங்க உதவியோட தான் எல்லாம் பண்ண முடியும். ஓகே. லோக்கல் வேலைகள் எல்லாம் ஃபிஷர்மேன் பண்ண முடியாது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வர மாதிரி. வேலை வாய்ப்பு இல்லை, அவங்களுக்கு தான் என்னென்ன இடத்துல என்ன இருக்குது, எந்த இடத்துல இறங்கி நடக்கலாம் என்னென்னு அவங்களுக்கு தான் தெரியும். புதுசாக உள்ளவங்களுக்கு தெரியாது. சேறு சகதி இருக்கும். இது நம்ம லேண்டா? இது நார்மல் லேண்டா? இது வந்து இது வந்து மேற்கு பக்கம், ஃபாரஸ்டோட மேற்கு பக்கம் எண்டு பகுதி. இந்த பக்கம்லாம் வில்லேஜ், 2 கிலோமீட்டர் வந்தாண்டா வில்லேஜ் வரும். கிழக்கு பக்கம் தான் ஃபாரஸ்ட்டு, ஃபுல் ஃபாரஸ்ட்டு. நீங்கள் முன்னாடி வந்து இல்லை அந்த பக்கம் தான், வியூ அந்த பக்கம் தான். வாவ். ரொம்ப அமைதியாக இருக்குல்ல. எங்கே பாரு சங்கு, ஆனால் சங்கு நத்து எல்லாம் கிடக்கு. இது பாரு கோழியாமரில் குட்டி ஓடுது. அண்ணா ஓடுது பாரு, ஊசி ஊசியா. ஐயோ, தண்ணி கலர் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம், வாய் நீண்டு தானே இருக்குது தானே. அதே தான் அதே தான். இதில் நடக்க முடியுமாண்ணா? அதெல்லாம் அளவு கிடையாது. இதான் ரைசோஃபோர்ஸோ. ரைசோபோரான்னு சொல்கிறது இந்த பிளான்ட்டுக்கு நேம், பொட்டானிக்கல் நேம் ரைசோபோரா. இது வந்து அவிசீனியா. ஓகே ஓகே. அவிசீனியா, அவிஸ்னாலிஸ், அவிசீனியா மரீனா. அங்கே இது அப்போ வேற வெரைட்டியா? அதுதான் கண்டல் மரம். இது பன்றி குச்சி. நிறையா இருக்குது வகை. 20 வகையான மரங்கள் இருக்குது. அந்த மரம் இதை போல இல்லை. இது வந்து சுரப்புன்னை மரம். சுரப்புன்னை உள்ள லேண்டில் இருக்கிறது வந்து கண்டல் மரம், தில்லை மரம், திப்பரத்தை, உமிரி, பன்றி குச்சி, நரிக்கண்டல், சோமமுந்திரி, களிமுள், இந்த மாதிரி ஒரு 20 வகையான மரங்கள் இருக்குது. அதெல்லாம் இந்த ஃபர்னிச்சருக்கு எதுக்குமே பயன்படாது. இது இந்த காட்டோட பயன்பாடுன்னு பார்த்தா நேரடி பயன்பாடு ஒன்றும் கிடையாது. ஒன்றும் கிடையாது. எல்லாம் உப்பு தண்ணியில் வளரக்கூடிய மரம். சரிங்க. இங்கே வளர்கிற மரம் வந்து நம்ம தரைப்பகுதியில் வளராது, நிலப்பகுதியில். ஓகே ஓகே. அங்கே இருக்கிற மரம் இங்கே இங்கே வளராது. வளராது. இதெல்லாம் உப்பு தண்ணியில் வளரக்கூடியது. நேரடி பயன்பாடு ஒன்றும் கிடையாது. இந்த மரத்தில் காய்கனிகள் அந்த மாதிரி பயன்பாடு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. மறைமுக பயன்கள் நிறைய இருக்குது. இயற்கை பாதுகாப்பு தான். இதுக்கு வந்து அலையாத்தி காடுகள்னு பேர். சுனாமி அலையை தடுக்கும், மண்ணரிப்பை தடுக்கும்.
மீன் யாரா நண்டு உற்பத்திக்கு பயன்படும். அடுத்தது அதிகப்படியான காற்று மாசுபாடை தடுக்கும். அதிகப்படியான கார்பன் அப்சர்வ் பண்ணி நல்லா ஆக்சிஜன் ஜாஸ்தியாக கொடுக்கும். அதான் இது இலை நீட்டு நீட்டாக இருக்குது. இது வந்து உமிரின்னு சொல்கிறது. இந்த இதாக இருக்குது சின்ன சின்ன குச்சி குச்சியாக இருக்குல்ல, சின்ன சின்ன நீள நீளமாக இருக்கிறது அதுதான் உமிரி செடின்னு சொல்லுது. உள்ள ஜெல்லு மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் நல்ல வண்ணமாக வளரும். இது வந்து பிற்பரத்துன்னு சொல்கிறது. பூவுக்கு பிற்பரத்து. இந்த வியூ இருக்குல்ல, இதுதான் தசாவதாரத்தில் அந்த கல்லை மட்டும் கண்டால் இது தசாவதாரம். ஆமாம் கல்லை மட்டும் கண்டால் சாங் வரும்ல, ஆமாம். அதில் இந்த ஷாட்டு தான் டோன் ஷாட் எடுத்தது. அது 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அகலமான பாதையாக இருந்தது. இப்போ வந்து குறியிடுச்சு பாதை. இந்த இடமா? ஆமாம், அது நல்லா ஃபுல்லாக பெருசாலாம் இருக்கும். பெருசாக காமிப்பாங்களா டோன் ஷாட் எடுத்தது. ஆமாம், அதுக்கு அதுதான் 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பாதை அதிகமாக அகலமாக இருந்தது. ம் ம் ம். இந்த மரம் வந்து 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 இங்கே வந்ததில் சுருங்கிட்டு. ஆமாம். அப்போ இனி வருஷங்கள் போகும்போது ரொம்ப இதை அடைச்சிருவோம்ல, அப்போ நீங்கள் ட்ரிம் பண்ணி விட மாட்டாங்களா? இப்போ நம்ம போட்டு போகிறது தான் பாருங்களேன். இப்போ ஆட்சி மாதிரி இருக்கு பாரு. ஆமாம், அந்த ஆட்சி இனிமேல் வளராது. ஓஹோ, சரிங்க. ஓகே ஓகே ஓகே. போட்டு போகிறதுக்கு இது போனால் எப்படி இருக்கும்? வேர் வராது, மேலே அப்படியே ஆர்ச்சி போல வந்துடும். ஓகே ஓகே. அந்த பக்கம் இருக்கிற வேர் வந்து கீழே வளராது. வளராது. புரிஞ்சு புரிஞ்சா. என்ன சவுண்டு கேட்குது? பேட் சவுண்டு இங்கே வந்தால் கேட்கும். நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். நைட் வருவீங்களா இங்கே? மீன் பிடிக்கிறதுக்கு வருவாங்க, மீன் பிடிக்கிறவங்க. இங்கே மீன் மாட்டுமா என்ன இதில்? இந்த இடம்லாம் அதிகம் இருக்காது. எனக்கு கொஞ்சம் ஆழமான பகுதியில் தான் இருக்கும். இதுனா ஒரு அடி தான் பள்ளம். என்ன மீன்? வளர்ப்பு மீன் விட்டுருப்பாங்க. வளர்ப்பு மீன்லாம் கிடையாது. இது கடல் சம்பந்தப்பட்ட மீன் தான். இயற்கையாக வளர்றது. ஓ சரி. உப்பு தண்ணியில் வளர்றது தான் இது. இது ஆற்று மீனுக்கும் கடல் மீனுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். வளர்ப்பு மீனுக்கும் இது கடல் மீன் டேஸ்ட் தான் இருக்கும். உப்பு தண்ணியில் இருக்கும். ஓ சரி சரி. ஆனால் ஆற்று ஒட்டி உள்ள மீன் தானே இருக்கும் உள்ள. ஆற்றுனா நல்ல தண்ணி மீன் கிடையாது. தண்ணியில் வாழக்கூடிய மீன். ஆனால் கடல் மீன்கள் உள்ளே இருக்காது. கடல் மீன் அதிகம் இருக்காது. கடலில் ஒரு கொஞ்சம் வெரைட்டி இங்கே இருக்கும். இங்கே சர்வே ஆகுறது இருக்கும். ஆமாம், இங்கே மடவை மீன் இருக்கும், கிழங்காங்க இருக்கும், இறா கடலில் இருக்கிற இறா இங்கே இருக்கும். கடலில் கெளுத்தி இருக்கும், அந்த கெளுத்தி இங்கே இருக்கும். சிங்கிரால்லாம் சொல்லுவோம்ல, சிங்கிரா இருக்கும். சிங்கிரால்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் இங்கே இருக்கும். சிங்கிரால் தான் அந்த இது என்ன சொல்கிறது, இங்கே கிடைக்கும். இங்கே கிடைக்காது சிங்கிரால், கடலில் தான் கிடைக்கும். இல்லை, இங்கே ஒரு பெருசாக ஒன்று இந்த நண்டு வரை நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? இவ்வளோ பெருசாக இருக்கும். அதான் சொல்கிறது தான். நீங்கள் சிங்கிரால்னு சொல்கிறது கடலில் தான் கிடைக்கும். இங்கே எங்கடா எங்கடா இருக்கு? இங்கே உள்ள லாப்ஸ்டர் தானே சிங்கிரால். ஆமாம் ஆமாம், அது கடலில் தான் கிடைக்கும். இங்கே கிடைக்காது. இங்கே வந்து அந்த ஒரு மோட்டு இறான்னு சொல்லுவாங்க இங்கே. அதுவும் அந்த சிங்கிரால் மாதிரி தான். ஓடு வந்து பெருசாக முன்னாடி பெருசாக இருக்கும். ஓகே. அது வந்து மழை காலங்களில் தான் கிடைக்குங்க. லாப்ஸ்டார் மாதிரியே இருக்கிறது, சின்ன சைஸ். சிங்கிரால்னா நம்ம அன்னைக்கு பார்த்த ஒரு சிங்கிள் பீஸ். அதேதான் அதேதான்ண்ணா. 1500. அப்போ அது என்னன்னா, அது அந்த தலை பக்கம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், வீதியாக இருக்கும். அதேதான் லாப்ஸ்டார்னு சொன்னது ஒன்றும் ஒட்டு இருக்காது. அவ்வளோ கூடு தான் பெருசு. ரேட்டு 1 கிலோ இருந்ததுன்னா 2000 ஒரு பீஸ். 5 ஸ்டார் ஹோட்டலோட முழுசாக அப்படியே செஞ்சு வச்சுருவாங்க. ஆமாம் ஆமாம். அந்த 1 கிலோ நண்டு சொல்கிறேன்ல, ஆமாம் ஆமாம், அந்த கொடுக்கலாம்
நல்லது இது. குளிமை இல்லை. ஆமாம், மூலம் அது மாதிரி. பேர்ல சொன்னீங்க நத்தை பேர் என்ன? பம்பர நத்தை. பம்பர மாடல் இருக்குல்ல, இது பம்பர நத்தை. இங்கே கொஞ்சம் காட்டுறேன். இல்லை உயிர் இருக்கா? தூக்கம் குடல தான் எடுக்கணுமா? ஆமாம், குடல் ஒரு பக்கம், சதை ஒரு பக்கம் இருக்கும். பின்னாடி வந்து குடல் போகுது, முன்னாடி ஒரு சதை போகுது. இருக்குமோ உடச்சுட்டா கை உள்ள தம்பி, கை விழுச்சு கை விழுச்சு கை உள்ள கை வை. பாருங்க பாப்பா பாப்பா கேட்க பாரு நான் எங்க பண்ண அத்தை இன்னைக்கு போகண்டே. இன்னைக்கு ஒரு வேட்டை களத்துல அண்ணா. அவ்வளோதானே, ஒரு 10-15 இருக்குன்னு எடுக்கணும். அப்படியே இருக்கும், எல்லாத்துக்குமே சதை இருக்கான்னு பார்க்கணும். எம்டி கிடக்குமா? ஆமா, அப்படியே சர்ப்பதான் கிடக்கும். நண்டு கூட போற மாதிரி இருக்கு. நண்டு கூட போற மாதிரி எம்டியா? இருக்கு. குடிங்க. தான் உள்ள ஓடி. தூக்கு தூக்கு. கவர் எடு கவர் எடு கவர் எடுங்க. அண்ணா இன்னைக்கு நம்ம பூச்சி பாத்து பாத்து நல்லா இருக்கும். நத்தை சீரியஸா நல்லா இருக்கும். இவ்வளவுதான் இருக்கும். அதுல இவ்வளவுதான் இருக்கும். சரிடா சரி சரி. இப்போ போயிடும். போட்டோ ஒன்று இருக்குமா? இது எங்கேயே கிடக்காம அண்ணா. வெயிட் பண்ணிட்டு தல 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 அங்க தல வேறெல்லாம் முடிச்சிருக்கீங்க. வெள்ளிசனி வேறா? வெள்ளிசனி இல்ல, சின்ன நான் கூட பார்க்கல. அண்ணா இதுக்குள்ள இருக்க சான்ஸ் இல்ல. கொஞ்சம் தூரம் நான் மீன் பிடிக்க போட்டு வச்சிருக்கேன் போல கயிறு. இல்ல, அதோட திருப்பிடுவாங்க. அது சும்மா போட்டோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் தூரம் தான் அது. போயிட்டு வந்துருமா? இதுல போலாமா? வலை போட்டிருக்காங்க பாருங்க. தூக்கி பாப்போமா? மீனா? ஓ, அதுல தப்பிக்க தெரியல. இப்ப கூட்டாங்க. அவன்கிட்ட கேட்டு பாப்போமா? பழகி இவன் ஒண்ணுமே சாப்பிட்டது கிடைக்கலையா? இதுல நிறைய குட்டி குட்டி சுற்றி ஒரு 10 கிராமம் மீன் பிடிக்கிறாங்கலாம். வீக் டேஸ்லலாம் ஒர்க்கிங் டேஸ்லாம் கூட்டம் வராது. நார்மலாக இருக்கும். 4:55 வரைக்கும் பில்லு கொடுப்பாங்க. கடைசியாக 5:40 வரைக்கும் ஓட்டுவாங்க. ஸோ குட் ரைட்.
ஆமாம் கிட்ட வந்துட்டோம். அங்கே பாரு வலை போட்டிருக்காங்க ஐயா. அதில் என்ன அங்கே பாருங்க வலை போட்டிருக்காங்க அண்ணா. அண்ணா பரவாயில்லண்ணா வலை போட்டிருக்காங்க பாருங்க. அதில் கிடைக்குமா? மீன் ஏதாவது மாட்டிருக்கான்னு பார்ப்போமா? ஃபுல்லாக போட்டிருக்காங்க. மடவை கிடச்சிருக்குமா? மடையா? ஆ அதுவும் நல்ல மீன். அண்ணா அன்னைக்கு வாங்கணும்ல என்னது? மடவை அண்ணா. மடை வேணாம். அதுக்கு பேர மாட்டேன். ஆமாம் அந்த வீடியோ நம்ம அவரெல்லாம் வந்து அதே தான். இதுக்கு முன்னால அந்த கோலத்துல போய் வாங்கினேன். கை நினைச்சுக்கலாம். இதில் ஃப்ரெஷ் வாட்டர் தான். பெரிய ரெசார்ட்டா அது? பெரிய ரெசார்ட்டா? அப்புறம் என்னாச்சு அது? 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நிறுத்திட்டாங்க. ஓ அனுமதி கொடுக்காம நிறுத்திட்டாங்க. இடிச்சிட்டாங்களா எல்லாம்? எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா பராமரிக்காம இதாகிடுச்சு. ஓகே ஓகே. இல்லை போட்டில் ஆச்சு வந்து விடுவாங்க. ஸ்டே பண்ணும்போது திரும்ப வெக்கெட் பண்ணும்போது போட்டில் ஆச்சு விடுவாங்க. மெயின்டைன் பண்ணி நல்லா இருந்தால் இன்னும் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு வந்தாச்சு. ஸோ இறங்க போகிறோம். அண்ணா எப்படிண்ணா இருந்து ரோல்ண்ணா என்ன தம்பி போகலாமா? ரிவ்யூ எப்படி? ஆ ரோஷினி நல்லா இருந்துச்சு. சூப்பர். ஸோ ட்ரிப்பு வந்து எண்டாக போகுது. ஒரு நல்ல ஒரு ஃபீல். தம்பி அது செட் இறங்குவோமா? ஓகே